இன்னும் சற்று நேரத்தில் சிஎஸ்கே லக்னோ அணிகளுக்கு இடையிலான அந்த பலப்பரீட்சை நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்போம். பாலாஜி, பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்துமா சிஎஸ்கே? எப்படி இருக்கு அவங்களுடைய ஃபார்ம்? வணக்கம். 19வது ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. எல்லா அணிகளுக்கும் அடுத்தடுத்து வர போட்டிகள் மிக முக்கியமாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல லக்னோ ஏக்னா மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்கொள்ளுது. இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க இருக்கு. குறிப்பா இந்த போட்டியில டாஸை லக்னோ தான் ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ கேப்டன் பண்ட் டாஸை வின் பண்ணி முதல்ல சென்னை பேட்டிங் பண்றதுக்கு அழைச்சிருக்காரு. இதன்படி சென்னை முதல்ல பேட்டிங் பண்ணும்போது குறிப்பா இந்த தொடர்ல நடப்பு ஐபிஎல் தொடர்ல கடைசி 3 போட்டிகளை சென்னை தொடர்ச்சியா வெற்றிகளை பெற்றிருக்கு. ஆரம்பத்தில் சென்னை அணி ஒரு தடமாற்றத்தோட தான் விளையாண்டுச்சு. ஃபர்ஸ்ட் 3 போட்டிகளை தோல்வி அடைஞ்சு, அதுக்கப்புறம் வின் லாஸ் அப்படி மாறி மாறி தற்போது திரும்பி இரண்டாவது பாதையில் எழுச்சி அடைஞ்சு இப்போ திரும்பி பிளே ஆஃப்கான ரேஸ்ல சென்னை அணியும் நீடிக்குது. அதாவது 11 போட்டிகள் விளையாடி சென்னை அணியானது 6 போட்டிகளை வெற்றி பெற்று 5 போட்டிகள் தோல்வி அடைந்து மொத்தமா 12 புள்ளிகளோட பிளே ஆஃப் வாய்ப்புல நீடிக்குது. இது மட்டும் இல்லாம 5வது இடத்துலயும் சென்னை அணி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் லக்னோ அணிக்கு எதிரான இந்த போட்டி சென்னை அணிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியா பார்க்கப்படுது. ஏன்னா எஞ்சி இருக்கிற அடுத்த 3 போட்டிகளையும் சென்னை அணி வெற்றி பெற்றாதான் பிளே ஆஃப் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி அந்த ரேஸ்லயும் நீடிக்க முடியும். அப்படி அந்த 3 போட்டியில் ஜெயிச்சதும் சென்னை அணியால 18 பாயிண்ட்ங்கிற அந்த ஒரு பிளே ஆஃப்கான குவாலிஃபிகேஷன் பாயிண்ட்டையும் ரீச் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் லக்னோ எதிர்கொள்ளுது. இந்த போட்டியில சென்னை அணிக்கு ஒரு வளமான பேட்டிங் வரிசை எதே இருந்தாலும் ஆல்ரவுண்டரான ஜாமி ஓர்டன் இந்த போட்டியில விளையாடல. அதாவது கடந்த போட்டியில காயமடைஞ்சாரு. அதனால அவர் தன்னோட சொந்த நாட்டில் இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. அது சென்னை அணிக்கு பின்னாடியே பார்க்கப்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக பிளேயிங் லெவல் பிரசாந்த் வீர் வந்திருக்காரு. சில குறிப்பிட்ட பிளேயிங் லெவலில் சில சேஞ்சஸையும் சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜ் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலா இந்த போட்டியில் விளையாடப்படுற சென்னை அணிக்கு மற்ற அணிகளும் பிளே ஆஃப் ரேஸ்லேயே தொடர்ந்து நீடிக்கிறாங்க. அதாவது குறிப்பா முதலிடத்துல பெங்களூர் இருக்காங்க. அதற்கு அடுத்து குஜராத் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 16 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அதாவது பிளே ஆஃபோட எட்ஜுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் அணிகள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் 3rd and 4th இருக்கிறப்ப சென்னை அணி 5th பிளேஸ்ல இருக்கு. அதாவது டாப் 4க்கு கடுமையான போட்டி நிலவுது. அதாவது எந்த அணி பிளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கடுமையான போட்டி சூழலை தான் நிலவுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் சென்னை லக்னோவை இன்னும் சற்று நேரத்தில் 7:30 மணிக்கு ஏக்னா மைதானத்தில் சந்திக்க இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த தொடரோட தொடக்கத்தில் பஞ்சாப் அணி தொடர்ச்சியா 6 போட்டிகளை வெற்றி பெற்றுச்சு. அதாவது அந்த அணி ஈஸியா பிளே ஆஃப்க்கு முன்னேறிடும். அதாவது எந்த வித சிக்கலுமே இல்லாம முன்னேறிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல்ல அடுத்தடுத்து பஞ்சாப் அணிக்கு கடுமையான அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியா இப்போ அந்த அணி 5 போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால அந்த அணி 4வது இடத்துல இருக்கு. ஸோ ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன்ல எல்லா அணிகளும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சென்னை அணி இந்த போட்டியை விளையாட போது என்ன முடிவு இருக்கும்? சென்னை அணி ரசிகர்கள் கடந்த போட்டியில சென்னையில லக்னோ சென்னை ஈஸியா ஜெயிச்சு, அதே மாதிரி லக்னோலையும் லக்னோ போய் வீழ்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியிலையும் முன்னாள் கேப்டனான தோனி விளையாடல. அவர் ஏற்கனவே தெரிவித்த தகவல் படி அவர் லக்னோவுக்கு பயணம் செல்லல. இந்த போட்டியிலுக்கான ஆடுனாலையும் தோனி இல்லைங்கிறது ரசிகர்கள் வருத்தம் இருந்தாலும் சென்னை அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பு மேலும் பிரகாசப்படுத்தும் அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க. விரிவான விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி பாலாஜி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.